ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோவில் இந்த கடற்கரையில் என்ன எதை கண்டோம், எதை தேடி போனது கிடைக்கல. ஆனால் எதை கண்டோம் முதல்ல சொல்கிறேன். இதை பாருங்கள், மனசில் எத்தனை புது குறிப்புடன் மகிழ்ச்சியுடன் மக்கள் இருக்கிறார்கள். சில இடங்களை நாம் பார்த்தால் மனம் சலிப்பதே இல்லை. இது போன்ற கடற்கரை, அழகிய கடற்கரை, இயற்கை வனப்பு மிகுந்த பகுதிகள், பச்சை பசேல் என்று மனதிற்கு இதமாக இருக்கும். அதுபோல் ஒன்றுதான் இந்த மெரினா கடற்கரை. நுரை பொங்கி வரும் கடல், காலில் நம் வருடி செல்லும். அதை நம்மை முத்தமிட்டு செல்லும் பொழுது, கால்களை தழுவி செல்லும் பொழுது மனதில் ஒரு பூரிப்பு, ஒரு ஆனந்தம். ஆங்கிலத்தில் பிளிஸ் என்பார்களே, அதே போலதான் இது. பாருங்கள், அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும். அதுக்காக ஒன்றன் பின் அறைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நம் வாழ்க்கையின் தத்துவத்தை விளக்குகிறது. A long view of the coast. இதோ இந்த பக்கம் ஒரு குடும்பம், இதோ தாய். இது விளையாட்டை போல தோன்றினாலும் குழந்தைகளை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு அந்த அலையை எதிர்கொள்ளும் தாய், அந்த அலையின் வீச்சை எதிர்கொண்ட அந்த தாய். இதுதான் பாசம் என்பது, தாய் பாசம் என்பதோ மனதை நிகழ்ச்சி செய்யும் ஒரு காட்சி. இதோ இங்கே விளையாடும் சிறார்கள். அன்னாளை நினைக்கையிலே என் வயது மாறுதலா என்றான் ஒரு கவிஞன். மனம் குதூகலமடைகிறது. இந்த புலகாகிதம் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. கடற்கரையில் விதவிதமான காட்சிகள். இதோ மேலே பறக்கும் விமானம், தானும் அதை காண விழைகிறதோ. தாழ்ந்து செல்கிறது. மெத்தென்ற மணல், சில் என்ற காற்று, தென்றல். இந்த அலை பொங்கும் இந்த ஆழி, இங்கே இதுதான் எங்களுக்கு கிடைத்த மிகுந்த மகிழ்ச்சி, உற்சாகம். இனி எது இல்லை. இவ்வளவு இருந்தும் அதை மனம் உட்கார்ந்து யோசிக்கத்தான் தெரிகிறது. இந்த புன்மாலை பொழுதையும் அந்த நிறைந்த ஒரு கடலையும் நம் முடியவில்லை. எங்கு தேர்ந்து பாருங்கள், எங்கு தேடினும் ஒரு இருக்கை கூட இல்லை. என்ன செய்வது? எங்களை போன்ற வயதவர்கள் தரையில் உட்கார முடியவும் இல்லை. உட்கார்ந்து அந்த மெத்தென்ற மண்ணில் உட்கார்ந்து ரசிக்கவும் முடியவில்லை. மூட்டு வலி போன்ற எல்லா வலிகளையும் வயதாக தானாக அது விடுகிறது. ஏதோ அரசு அதை அறிவித்ததாக கூறினார்கள். ஆனால் இந்த பகுதியில்
இங்கே வரவில்லை. இதுதான் மெரினா கடற்கரை. அந்தி வேளை, டாய்லெட். வானம் இரவுக்கு பாலமிட்டு பின் இரவு கசிய தொடங்குகிறது. இருந்தாலும் மீதமிருக்கும் வெளிச்சத்திலும் அந்த லைட்ஸ் அந்த போட்டிருந்தாலே கொஞ்சம் நமக்கு அந்த விளக்கலால் இந்த கொஞ்சம் ஒளி நம்மளுக்கு தெரியுது. இந்த பக்கம் பார்த்தாலே தெரியும், தூரக்க நல்ல ஃபுல் வியூ கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம கண்ணு கட்டி தூரம் வரை எங்கும் அந்த இருக்கைகள் இல்லை. கிடையாது. லைட் ஹவுஸ் கொஞ்சம் முன்னாடி நின்று நான் பேசுகிறப்போ சைட்லேருந்து இந்த சைடு பாருங்கள், பேன் பண்ணுறேன். அந்த காந்தி ஸ்டாச்சு ஒரு சீட் கூட இல்லை. So there are no seating arrangements in one portion of Marina. It is said that there is Sun TV காமிச்சாங்க, there is அந்த பக்கத்தில் that is இந்த அந்த எண்டு அந்த ஃபார்தர் எண்டில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து சிவிக் அத்தாரிட்டிஸ் அனௌன்ஸ் தட் த்ரூஅவுட் will be available throughout the stretch starting from Light House to Anna Square. அதனால் கொஞ்சம் அத்தாரிட்டிஸ்லாம் கொஞ்சம் எங்களுக்குலாம் வயசானவங்க எங்களாம் நடக்க இது முடியல. அதுவும் இந்த மயிலாப்பூரில் இருக்கிறது நிச்சயமாக இந்த காந்தி ஸ்டாச்சு கிட்ட ரொம்ப ஃபேமஸ், நிறையா படம்லாம் கூட எடுத்துருக்காங்க. அதனால் ஜெமினி பாட்டு ஜெமினி எல்லாமே வந்திருக்குங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் அது. இது கொஞ்சம் எங்களை போன்ற முதியோர்களுக்கும் மூத்த குடிமகன்கள், இன்னும் சொன்னால் தமிழில் இன்னும் சொல்லலாம், சீனியர் சிட்டிசன்ஸ் மண் தரையில் உட்கார முடியாது. அதோ காந்தி ஸ்டாச்சு கொஞ்சம் அப்படி தள்ளி போனீங்கன்னா அங்கே இந்த லைட் ஹவுஸ் வரும். பாருங்கள், கண்ணு கட்டி தூரம் வரை எங்கும் இருக்கைகள் இல்லை. ஐ திங்க் ஈவன் ஐஸ் ஹவுஸ் வரைக்கும் அதே திங்க் த சேம் திங். இப்போ டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தோம். பாருங்க, லைட் ஹவுஸ் பின்னாடி இருக்கு. நிச்சயமாக இந்த பகுதியில் இல்லை. அப் டு டிஜிபி ஆஃபீஸ் தெர் இஸ் நோ. இப்போ நான் ஒரு 3 days முன்னாடி போயிருந்தேன். கொஞ்சம் சிவிக் அத்தாரிட்டிஸ்லாம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு இருக்கிற பகுதியில் சன் டிவி போட்டாங்களே தவிர அது எங்கெங்கே இருக்குன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் பண்ணாங்களாங்க தெரியல, கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஆவலோடு நாங்கள் அந்த சேர் இருக்குன்னு அந்த மாதிரி தான் உட்காந்து கொஞ்சம் நேரம் இப்படியே அந்த கடலை கண்டு ரசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். கொஞ்சம் ஒரு வழியில் சொன்ன ஒரு ஏமாற்றமே மிஞ்சியது. we were disappointed. So we request the Honorable CM and the Corporation Commissioner and all the civic authorities to do the needful to make some seating arrangements in this portion also. That is starting from Lighthouse and the stretch ஒன்றும் கம்ப்ளீட் ஆகிடும், வேறு ஒன்றும் வேறு. கடற்கரை கண்ட மகிழ்ச்சியினால் மனம் நிரம்பி வழிந்தாலும் அது கால்களுக்கு புரியுதுமா. இதோ இங்கே கடைசியாக நாங்கள் கண்ட ஒரு சிறிய காட்சி. இவர்கள் தரும் இருக்கையை நம்பிதான் அநேகமாக எல்லோரும் வருகிறார்கள் என்று நினைக்கிறேன். சிறிது நேரம் இடைப்பாரி விட்டு இவர்கள் தரும் தின்பண்டத்தை அவர்கள் சொல்லும் விலையிலே என்ன விலையா இருந்தாலும் கொடுத்து வாங்கி விடுகிறார்கள். என்ன வேற வழி இல்லை. இவர்கள் தரும் இந்த ஸ்டூல் இதில் தான் இப்படிதான் உட்காரணும், வேற வழி இல்லை.
இங்கே இருக்க இந்த ஸ்டால்ஸில். ஊற்றிக்கணுமா அப்படின்னா அது என்ன பண்ணணும்?